10th +2 பொதுவாகவே இது படிக்கிறதுக்கான விஷயம், படிக்கிறதுக்கு பயப்படுற விஷயம், கால்குலேஷன், படிப்புனாலே பயம், ப்ளஸ் நைட் படுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஸ்கூல் போகிற பயம், அதனால் அடம் பிடிக்கிற ஒரு பயம், இதெல்லாம் வந்து பயம் பயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எக்ஸாமோட பயம், எக்ஸாம் வந்துட்டாலே வந்து ஒரு படபடப்பு இருக்கும், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மன தைரியமும் மனோதிடமும் இருந்தால் சரியாகும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தீர்வு இருக்குது நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோபமைன் இன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மைண்ட் கண்ட்ரோல், காம், மெடிடேஷனுக்கு அவ்வளோ அற்புதமான ஒன்று. ஏதோ நானும் கல்லுக்காக நான் இதை பற்றி ஏதோ கண்டென்ட்டுக்கு பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். இதெல்லாம் அனுபவபூர்வமாக டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த ஃப்ளோரைடு வந்து பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th +2 பொதுவாகவே இது படிக்கிறதுக்கான விஷயம், படிக்கிறதுக்கு பயப்படுற விஷயம், கால்குலேஷன், படிப்புனாலே பயம், ப்ளஸ் நைட் படுக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஸ்கூல் போகிற பயம், அதனால் அடம் பிடிக்கிற ஒரு பயம், இதெல்லாம் வந்து பயம் பயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எக்ஸாமோட பயம், எக்ஸாம் வந்துட்டாலே வந்து ஒரு படபடப்பு இருக்கும், படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மன தைரியமும் மனோதிடமும் இருந்தால் சரியாகும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தீர்வு இருக்குது நான் சொல்கிறேன். ஆனால் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்கள்ல, நம்மளோட 7 சக்ராஸ், அதாவது பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டம், அதேமாதிரி பிரெயினோட அலைவரிசை இருக்குது பார்த்திங்கன்னா, டோபமைன் இன்பேலன்ஸ் இருந்துச்சுனாக்கா இந்த பிரச்சனைலாம் இருக்கும். பயம்லேயே நிறைய வெரைட்டி இருந்தாலும் இந்த எக்ஸாம் பயம், ஸ்கூலுக்கு போகிற பயம், டீச்சரை பார்த்தா பயம், ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோன் இருக்குது. அந்த ஸ்டோன் தான் இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா அற்புதம். அதாவது எத்தனையோ ராசிக்கு போட்டிருப்பாங்க, கல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறது டர்காய்ஸ் இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோல்டன் பைரட் இருக்குது. இது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம இந்த ரா ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அற்புதமாக நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்குது, இல்லையே ரா ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக பார்க்கலாம் அந்த லைட்டிங்கில். அழகான ஒரு ப்ளூ, லைட் க்ரீன் இது மாதிரி மிக்ஸ் பண்ணது தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃப்ளோரைட்னாலே ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோரைடு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோபமைன் இன்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அடம் பிடிக்கிற குழந்தைங்க, பெட்சிக்காக இருக்காங்க, அதே மாதிரி நிறைய வீட்டில் இருப்பாங்க பார்த்திங்கன்னா பெரியவங்க, பெட்சிக்காக இருக்கவங்களுடைய தலைவணிக்கு கீழே, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில், அவங்க பக்கத்தில், இல்லைன்னா டிஷ்ஷில் எதையாவது ஒரு பக்கத்தில் நம்ம வச்சாலே போதுமான விஷயந்தான். ஸோ தலைவணி கடியில் வச்சு ரொம்ப, ஏன்னா இதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கனாக்கா அமைதி. எப்போ பார்த்தாலும் குவாரலிசமாக இருக்கான் அந்த பையன், எப்போ பார்த்தாலும் அடங்காமல் இருக்கான் பையன், அந்த மாதிரியான விஷயம், பொண்ணு யாராக இருந்தாலும் சரி, மைண்ட் கண்ட்ரோல், காம், மெடிடேஷனுக்கு அவ்வளோ அற்புதமான ஒன்று. இதேமாதிரி பார்த்திங்கன்னா டிவைன் இடத்துல பக்கத்தில் வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பூஜை இருக்குது, நிறைய லேம்ப் இருக்குது, லேம்ப் பக்கத்தில் இப்படி வச்சிங்கனாக்கா இதோட எனர்ஜியும் சேர்த்து டிவைனோட விளக்கோடு சேர்ந்து போகும். ஒரு ஊதுபத்தி ஏற்றுறீங்க, ஒரு சாம்பிராணி போடுறீங்க, அது பக்கத்தில் இருந்துச்சுனாக்கா இதோட கலந்து போகும். இப்படி அற்புதமான சில நல்ல விஷயங்கள், டிவைன், காம், ஒரு அமைதி. அப்பா இந்த இந்த அமைதியாக இருக்குப்பா அந்த வீடு, அமைதியாக இருக்குப்பா அந்த பிளேஸ். அப்படிப்பட்ட ஒரு மனம் அமைதி இருந்துச்சுனாக்கா குழப்பம் இருக்காது. குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா என்றைக்குமே பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய பாண்ட் இருக்குது, அந்த பாண்ட் குழம்பு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு கோல்டன் ஃபிஷ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விட்டுட்டிங்க உள்ளார. அதை போய் தேடுறேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற ஏற்கனவே குழம்பி இருக்கிற அந்த குட்டையை, மீன்ஸ் அந்த குளத்தை நம்ம தேடி நீச்சல் அடித்து இன்னும் குழப்பி நம்ம காலடியிலேயே அந்த கோல்டு ஃபிஷ் மிதிப்பட்டு செத்து போயிருக்கும். ஸோ கொஞ்சம் அமைதியாக தெளிய விட்டோம்னாக்கா அது அப்படியே அந்த தண்ணி தெளிஞ்சிரும். கரெக்டாக அந்த ஃபிஷ் எங்கே ஓரத்தில் இருக்கும், அழகாக நம்ம நெட் போட்டு எடுத்துடலாம். ஸோ அந்த பொறுமையும் நிதானமும், அந்த நிதானம் தான் ஒருத்தருக்கு, நிதானமாக இருந்தால் அத்தனையுமே சரியாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதாவது குழந்தைங்க தான் அடம் பிடிக்கிற குழந்தைங்கள இல்லை, எல்லாருமே இந்த ஃப்ளோரைட், இந்த ஸ்டோனு நமக்கு வந்து ரா ஸ்டோனே நிறையாவே கிடைக்கிது. ஸோ இதை எடுத்து என்ன பண்ணுறோம், தலைவாணி கடியில் போட்டு படுத்து பாருங்கள், நல்ல ஸ்லீப் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நம்ம என்னெல்லாம் நினச்சிட்டு படுத்துருக்கோமோ அதெல்லாம் ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாக இருக்கும். அது நடந்தே தீரும். ஏன்னா எண்ணெய் அலைகளோடு மிக்ஸ் ஆகக்கூடியது இந்த ஃப்ளோரைடுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஸோ படிப்பு திறனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். படிக்கிற இடத்துல வைக்கணும். ஸோ காம் இருக்கும், படித்தது நினைவு இருக்கும். ஏன்னா காம் இருக்கும். அந்த அமைதி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிதறலுக்கு என்ன சிதறல் என்ன, நம்ம மொபைல் பார்க்குற குழந்தைங்க, மொபைல் பார்த்து பார்த்து டோபமைன் இருக்குது பார்த்திங்களா, அதான் பிரச்சனை. அடமேஷன் எல்லாமே ஏஹெச்டி இருக்குது பார்த்திங்களா, இந்த அடமெண்ட்னு சொல்லக்கூடியது, ஹைப்பர் டென்ஷன் இருக்க குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் கையிலேயே டாலராகவோ இல்லை லாக்கெட்டில் இந்த கல்லை லைட்டாக நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம லாக்கெட் மாரி தாயத்தாகவே போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஒரு பேனா மாரி வச்சுக்கிறீங்க, பேனா ரீஃபுல்லாக எடுத்துகிட்டு இதை பொறுக்கி அந்த ஃபுல்லாக நல்லா பொடி பண்ணி அந்த பேனாக்குள்ளே போட்டு பேனாவே வச்சுக்கலாம்.
எப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணுமோ ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன பீஸாக எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு நல்ல இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சு நொறுக்குனா பவுட்ரு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஸில் வச்சுக்கோங்க. மணி நல்ல ஃப்ளோ இருக்கும். ஏன்னா மைண்டு காமாக இருக்கும். ஸோ என்றைக்குமே பிட்யூட்ரி பீனல் கிளாண்டுக்கு அவ்வளோ நல்லது. இந்த இந்த ஸ்டோனை நீங்கள் நல்லா நெத்தியில் வச்சு படுத்துட்டு நெத்தியில் கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்கள். ஏதோ நானும் கல்லுக்காக நான் இதை பற்றி ஏதோ கண்டென்ட்டுக்கு பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிட வேண்டாம். இதெல்லாம் அனுபவபூர்வமாக டெஸ்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இந்த ஃப்ளோரைடு வந்து பெரிய காசுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை வாங்கி சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த படுத்துட்டு குழந்தைங்களோட நெத்தியில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்படியே. எப்படி கோமதி சக்கரம் வந்து நான் வந்து நெத்தியில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருதுன்னு நான் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளோரைட் ஸ்டோனுக்கும். இந்த ஃப்ளோரைட் ஸ்டோனை நம்ம நல்லா படுக்க வச்சுக்கோங்க. நல்லா அந்த குழந்தைங்கள வச்சு இப்படி டோட்டலாக நெத்தியில் கொஞ்சம் நேரம் வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க காமாக இருப்பாங்க. எழுந்திரிக்கும் போது ரிலாக்ஸாக இருக்குது, அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி தலைவாணி கடியில் போட்டு வச்சுக்கலாம். ஸ்கூல் பேக்கில் போட்டு வச்சு அனுப்பலாம். எப்படியாக இருந்தாலும் அவங்க கூட இருந்துச்சுனாக்கா படிக்கும் திறன் நன்றாக இருக்கும். ஃப்ளோரைட் நீங்கள் வந்து நெட்டில் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து படிப்புன்னு சொன்னேன், நிதானம் சொன்னேன், கான்ஃபிடென்ஸ் சொன்னேன், சேஃப்டி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறையாவே இருக்குது. ஸோ ஃப்ளோரோட குணம் என்ன? அகண்டு எரிந்த தீயாக இருந்து கொண்டிருக்க எண்ணத்தை ஆவணம் செய்து விளக்காக எரியக்கூடிய அந்த சிந்தனையும். அப்போ சிந்தையில் சினம் இருந்தால் அதை தூக்கி இழுத்துரும் அப்படியே. சிந்தையில் சினம் இருந்தால் அத்தனையும் வேஸ்ட். அகத்தில் தீ இருந்தால் அத்தனையும் எரிஞ்சு வேஸ்ட்டு. அப்போது அகம்பாவம் இருந்துச்சுன்னா அகத்துக்குள்ளார பாவம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நெகட்டிவிட்டி அதையும் இதை இழுத்துரும். அகத்தில் அகம்பாவம் இருக்கக்கூடாது, அகத்தில் தீ இருக்கக்கூடாது, அகத்தில் காரம் இருக்கக்கூடாது. இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஒருத்தர் மனுஷனாகவே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி போட்டியும் பொறாமையும் இருக்க உலகத்தில் நம்மளும் போட்டியும் பொறாமையும் இருந்தோம்னாக்கா நம்மளுடைய நல்ல குவாலிட்டி அடிபட்டு போகும். என்னதான் இருந்தாலும் அடுத்தவங்களை பார்க்கும்போது ஒரு ஜொலஸ் வரதான் செய்யுது. நம்மளை பார்த்தும் வரும், நம்ம அடுத்தவங்களுக்கும் ஒரு இது நேச்சுரல். ஸோ இந்த மாதிரியான நேச்சுரல் ஸ்டோனில் இந்த ஃப்ளோரைடுக்கு அந்த குணம் இருக்காது. அத்தனையும் ஆசைப்படு, அத்தனையும் நடக்கும், அத்தனையும் மௌனமாகவே இருக்கும், அமைதியாகவே இருக்கும். சீண்டு சீட்டமாய் சுனாமியாக இருக்காது. அது அமைந்த அழகான ஒரு அமைந்த கரையாக அலையடிக்க பொதுவாக அலையும் இருக்கும், அங்கே அடிக்கவும் செய்யும். ஆனால் ஒன்றுமே தெரியாது, ரிலாக்ஸேஷன் இருக்கும். பீச்சில் போனால் நமக்கு ரிலாக்ஸாக போய் உட்காந்துருப்போம்ல, ஒரு சவுண்டு, ஒரு அலை. ஆனால் அலைங்கிறது மிகப்பெரிய பேரலை தான், ஆனால் அது நமக்கு பெருசாக இருக்காது. அதுமாரி வாழ்க்கையில் பேரலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேரலையை பேராபத்தையும் ப்ரொடெக்ஷனையும் ப்ளஸ் கல்வி ஞானம் இது முழுக்க சொல்கிறேன். ஸோ படிக்கிற நேரத்தில் பசங்களாம் நீ கண்முழிச்சுலாம் படிப்பாங்க, பக்கத்தில் வச்சு பாருங்கள், டயர்டாகவே இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதோட எனர்ஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இன்றைக்கி படிக்கிற காலம். எக்ஸாம் டைம், கான்சன்ட்ரேஷன், டென்ஷன், அவங்களுக்கு ஒர்க் லோடு, இது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுடைய கவனிப்பு இருக்கும், கனிவு இருக்கும், பூஸ்ட் இருக்கும், எனர்ஜி இருக்கும். அதையும் தாண்டி இதுவும் முக்கியமாக பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் அதை போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளோரைடு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் கூகுளில் எங்கே வேணாலும் வாங்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் மொபைல் பார்த்து அத்தனை பேருமே வேகமாக இருக்காங்க, வேகமாக பேசுகிறாங்க, வேகமாக வாழ்க்கையை ஓட்டுறாங்க. குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் அக்ரஸி நிறைய பார்க்கலாம். பிகாஸ் ஆஃப் மொபைல்லேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி, டோப்பமைன் இன்பேலன்ஸ், ப்ளஸ் சொன்னால் கேட்காத திறன். நீங்கள் 10 வாட்டி கூப்பிட்டா தான் திரும்புவாங்க. நான் செஞ்சேன்னா செஞ்சே தீருவேன், நீ இதை செய்யாதனா செய்வேன். இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன், ஆப்போசிட் மைண்ட் எட்ரோகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஹாப்பி மோடுக்குனா அங்கே ஒரு இன்சுலின் சுரக்கும், ஒரு சொல்யூஷன் சுரக்கும், சரிங்களா? அதே மாதிரி சோகமாக இருந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் சுரக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோப்பமைன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த டோப்பமைனை இன்பேலன்ஸில் இருக்கிறது பேலன்ஸாக மாற்றும் இந்த ஃப்ளோரைட். ஸோ தூங்கும் போது பெரியவங்க, பெட்சிக்காக இருக்கவங்க பொதுவாகவே வச்சிங்கன்னா காம் பண்ணும். ப்ளஸ் அதெல்லாம் தேண்டி லக்கை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃப்ளோரைட் ஸ்டோன் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இன்னும் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் கூட செக் பண்ணலாம். ஸோ படிக்கும் காலத்தில் சக்தியோடு இருந்தால் அவங்க வெற்றி நிச்சயம். டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, தைரியம் வந்து மனோபலத்தோடு போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனோபலத்தையும் தைரியத்தையும் படிக்கும் கல்வி ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஃப்ளோரைட் ஸ்டோன். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியிலையும் கிடைக்கிது, எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் ஃப்ளோரைட் தி பெஸ்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ் ஸ்டடீஸ்க்கு ப்ளஸ் அவங்களோட வெற்றி படிக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டுக்கல்லாக இந்த ஃப்ளோரைட் கல் யூஸ் ஆகும். இந்த அற்புதமான, அதாவது கல்விக்குனே இருக்கக்கூடிய ஞானத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோரைட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பானது. நேச்சுரலாகவே சூப்பராக இருக்கும். இன்னும் அதீத சக்தி ஊட்டுறது. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சன்லைட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேப்ரின் சக்கரா அப்படின்னு ஒரு சக்கரா இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்ரின் வீலில் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா பழைய காலத்து மெத்தட் தான் சேம். பார்த்திங்கனாக்கா இந்த டிவைஸ்லாம் ரொம்ப முக்கியமான டிவைஸ். இந்த டிவைஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கனாலே போதுமான விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது ஒரு ஃப்ளோரைட் ஸ்டோன். இதில் எந்த ஸ்டோன் வச்சாலும் அது ஆக்டிவேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்களாக இருக்கட்டும், நம்மளோட இதுமாரி ஃபேன்சி ஸ்டோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி ஆக்டிவேட்டர். ஏன்னா இந்த லேப்ரின் சக்கரா இருக்குது பார்த்திங்களா, இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த லேப்ரின்த் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த காலத்து வப்பி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எனர்ஜி இந்த சக்ராஸ்குள்ளே ஒரு காற்று உள்ளே போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கல்லையும் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லேப்ரின் சக்ரா, ஸோ அது சேர்த்து உள்ளே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக இந்த ஸ்டோன் உள்ளே வச்சு அதை ஃபுல்லாக பக்காவாக லாக் பண்ணிவிட்டு அதேமாதிரி சூரியனில் வச்சிட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். இப்போ பைரேட்னா பைரேட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட்டு, அதேமாதிரி ராசி கற்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிளென்சிங் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ நம்மக்கிட்ட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா வந்து பைரட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சைட்லேருந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி தான் எப்பொழுதுமே கொடுப்போம். ஸோ எனர்ஜைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அந்த ஓல்டு டெக்னிக்லேயே இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண ஃப்ளோரைடு வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியாத காரணத்தினால, ஸோ நார்மலாகவே இந்த ஸ்டோன் வந்து நல்ல ஒர்த்து தான், நல்ல பவர்ஃபுல் தான். சும்மாவே கூட வாங்கி வைக்கலாம். நீங்கள் வெளியில் கூட கூகுள்லையோ எங்கே வேணாலும் கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதுமாதிரி ஆக்டிவேட் பண்ணி வேணும்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஏன்னா ஆக்டிவேஷன் டைம் எடுத்துக்குவோம். ஆக பவர், மோஸ்ட் பவர், அவ்வளோதான். பவர் என்றைக்குமே சூப்பராக இருக்கும். அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.